பக்கம் நீதிமன்றம் போக்குவரத்து துறையை தனியார் கிட்ட கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. மறுபக்கம் போக்குவரத்து துறை அமைச்சர் பணிக்கு திரும்பாத போக்குவரத்து தொழிலாளர்கள் மீது துறை ரீதியா நடவடிக்கை எடுப்பதாக சொல்றாங்க. உண்மையிலே யார் மேல நடவடிக்கை எடுக்கணும்? ஒரு நாளைக்கு ஒரு கண்டக்டர் கொண்டு வர பணத்துல 2 ரூபாய் கம்மியானா கூட அவர் மீது துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் பணத்தை கையாடல் செய்தார் அப்படின்ற பேர்ல அவர் மீது முத்திரை குத்தப்படுது. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் பணத்தை அவங்க கணக்குல இருந்து அவங்களுக்கே தெரியாம எடுத்து இவங்க செலவு பண்ணிருக்காங்க. அப்ப நியாயப்படி உங்க மேலதான நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிற தமிழக அரசாங்கம் ஏன் இதே போக்குவரத்து தொழிலாளர்களை கூப்பிட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நீங்க கேட்கிற பணத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு ஒத்துக்க மாட்டீங்க? எங்க கிட்ட பணம் இருந்தா தானே தர முடியும், பணம் இல்லைன்னா நாங்க எப்படி தர முடியும் அப்படின்ற வாதத்தை நீங்க வச்சாலும், இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழான்னு சொல்லி பல கோடி ரூபாய் பணத்தை பல இடத்துல செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த செலவு அவசியமா அப்படின்ற கேள்வி இயல்பாவே எழுது. பணம் இல்லைன்னு சொல்ற இதே காலகட்டத்தில் தான் சட்டமன்ற உறுப்பினரோட சம்பளம் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க பணம் எங்கிருந்து வந்திருக்கு? சென்னை பெருவெள்ளத்துல தனியார் பஸ் முதலாளிகள் தங்களோட பேருந்துகளை பாதுகாக்கிறதுக்கு மும்முரமா இருந்தாங்க. ஆனா அரசாங்க போக்குவரத்து ஊழியர்கள் பேருந்துகளை எடுத்துட்டு அரசாங்கமே போக முடியாத இடத்துக்கு தங்கள் பேருந்துகளை கொண்டு போய் மக்களுக்கு சேவை வழங்கினாங்க. அப்படி போனவங்களுக்கு சம்பளம் தரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்களே, ஒரு டிப்போல இருந்து வண்டியை ஒழுங்கா கூட ரிவர்ஸ் எடுக்க தெரியாத தற்காலிக ஓட்டுநரை வச்சு தற்போது சேவை வழங்கிட்டு இருக்கீங்க. இவங்க மூலமா சேவை வழங்கினா மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கருத்தில் கொண்டு ஏன் நீங்க போக்குவரத்து தொழிலாளர்களை கூப்பிட்டு பேசி தீர்க்க கூடாது இந்த பிரச்சனையை? ஒரு அமைச்சருக்காக ஒரு கார் ஓட்டக்கூடிய கார் ஓட்டுனரோட சம்பளமும் ஒரு ஊருக்காக பஸ் ஓட்டக்கூடிய பஸ் ஓட்டுனரோட சம்பளமும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசப்படுது. எங்களுக்கு சமமான ஊதியம் வழங்குங்க அப்படின்னு கேட்கறதுல என்ன தப்பு? தனியார் கிட்ட பேருந்து சேவையை கொடுத்துருங்கன்னு சொல்ற நீதிபதியை பார்த்து கேட்கிறேன், ஏன் நீங்க டெய்லி வர காரை தனியார் கிட்ட கொடுக்க கூடாது? ஒருவேளை உங்களுக்கு காரே கொடுக்காம உங்க வீட்டுல இருந்து நீதிமன்றத்துக்கு அரசாங்க பேருந்துகளை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு உத்தரவு போட்டா உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி எத்தனையோ கேள்விகள் அரசாங்கத்தை நோக்கி என்னால கேட்க முடியும். இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் தான் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் இவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆனதுக்கு காரணமும் அரசாங்கம் தான் அப்படின்றதுதான் உண்மை. நிச்சயமா போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையை கூப்பிட்டு பேசி தீர்ப்பாங்கன்னு நம்புவோம்.